வரும் 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி என பேசப்பட்டு வரும் நிலையில் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக வெற்றிக் கழகத்தில் முதல் மாநில மாநாட்டில் கழகத்தின் கொள்கைகள், கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, தேர்தல் நிலைப்பாடு குறித்து நம்முடைய நிலைப்பாடு குறித்தும் தமது உரையில் கழக தலைவர் அவர்கள் தெளிவாக விளக்கமாக எடுத்துரைத்திருக்கிறார். கழக தலைவரின் வழிகாட்டுதல் படி தமிழக வெற்றிக் கழகம் வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருவதாக தெரிவித்திருக்கிறார். அதேபோல 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஏகோபித்த வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று மக்கள் மத்தியில் தமிழக வெற்றிக் கழகம் அடைந்து வரும் எழுச்சியை மடைமாற்றம் செய்யும் உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை கொண்டு அதிமுகவோடு தமிழக வெற்றிக் கழகம் கூட்டணி என தொடர்புபடுத்தி பிரதான தமிழ் நாளிதழ் ஒன்று உண்மைக்கு முற்றிலும் புறம்பான தகவல்களை கொண்டு நேற்று தலைப்பு செய்தி வெளியிட்டிருந்தது. இந்த செய்தி முற்றிலும் தவறானது, ஆதாரமோ அடிப்படையோ அற்றது அப்படின்னு தெரிவித்திருக்கார். ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாக அரசியல் விமர்சகர்கள் என்கிற போர்வையில் உள்நோக்கத்தோடு தாந்தோன்றித்தனமாக சிலர் தெரிவிக்கும் பொய்யான கருத்துக்களின் அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடர்புபடுத்தி பரப்பப்படும் இதுபோன்ற உண்மைக்கு புறம்பான பொய் செய்திகளை தமிழக மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்பதை இத்தகைய பொய்யான செய்திகளை உள்நோக்கத்தோடு பரப்புபவர்களுக்கு நினைவூட்டுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அரசியல் பாதை முழுக்க முழுக்க தமிழக மக்களினுடைய நலனுக்கானது. வெற்றி கொள்கை திருவிழாவில் கழக தலைவர் ஆற்றிய உரையில தெரிவித்த நிலைப்பாட்டின் அடிப்படையில பெரும்பான்மை பலத்தோடு நாட்டு மக்களின் பேராதரவோடு வென்று தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கான நல்லரசை அமைப்பதே தமிழக வெற்றி கழகத்தினுடைய குறிக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால மக்களை குழப்பக்கூடிய நோக்கத்துல தமிழக வெற்றி கழகம் தொடர்பான உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை செய்திகளாக வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. அதே போல விஜயினுடைய ஒப்புதலின் பேரில் தான் இந்த செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்திருக்கு. மாநாட்டின் பொழுது விஜய் பேசியிருந்த ஒற்றை வார்த்தை, அதாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒற்றை வார்த்தை தமிழக அரசியல்ல பெரும் பேசு பொருளாக மாறி இருந்தது குறிப்பிடத்தக்கது. அதை தொடர்ந்துதான் விசிகாவோடு கூட்டணியா அதிமுகவோடு கூட்டணியா அப்படின்ற பல்வேறு வதந்திகள் பரப்பப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது.